கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மறுபடியுமாக இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு இன்னொரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஹோப் நேயர்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகள் முழுவதுமாக தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தி காட்ஸ் லவ். ஒவ்வொரு செய்திகளும் கர்த்தருக்கு சித்தமுள்ளதாக, உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தி எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், இந்த தலைப்பு காட்ஸ் லவ் இன் அ லைட் இன் டார்க்னஸ். கர்த்தருடைய அன்பு இருளிலே வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த நாளின் செய்தியை நாம் படிக்க போகிறோம். இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், சங்கீதம் 18வது அதிகாரம், சங்கீதம் 18 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalms chapter 18 verses 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி வெளிச்சமாக்க போகிறார்? நாம் இருளிலே இருக்கிறோம் என்று சொன்னால், இருளிலே இருந்து ஆண்டவருடைய கரம் எப்படி நம்மை தாங்குகிறது என்று சொல்லி இந்த நாளின் செய்தி நாம் கேட்க போகிறோம். எப்பொழுதும் போல 2 காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவரே இந்த மனிதனுடைய வாயிலே உங்களுடைய வார்த்தைகளை வையும். ஏனென்று சொன்னால், நான் பேசுகிறது யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறதில்லை. நான் தேவ செய்தியை கொடுப்பது யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறது என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவன் பேசினார் என்று சொன்னால் நம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த மனுஷனுடைய வாயிலே தேவனே உங்களுடைய வார்த்தைகளை வையும் என்று சொல்லி நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நாம் கேட்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக திருப்புகிறதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகளாக இந்த செய்திகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபத்திலே தயவாய் வேண்டிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்திக்குள்ள போவதற்கு முன்பாக நாம் தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசித்து வளர்த்திற பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீ நல்லவர், எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர். நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் வேதாகமத்தின் மூலியமாக, அநேக தீர்க்கதரிசிகள் மூலியமாக, எங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நெருக்கமானவர்கள் மூலியமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகளை கர்த்தர் திறந்தருளும். அவருடைய இருதயம் கர்த்தாவே மாற்றப்படட்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். அடியனுடைய வாயிலே கர்த்தாவே ஏதாவது உமக்கு விரோதமான வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அடியானை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு முழுவதும் நல்ல பிதாவே, ஆமென். God's love is a light in darkness. தேவனுடைய அன்பு இருளிலே வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்திகளை நாம் கேட்க போகிறோம். இந்த தினத்திலே ஒரு வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பெயர் தெரியாத ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு வாக்கியமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறான்னு சொன்னால், I'd rather walk with God in the darkness than go alone in the light. தேவனோடு கூட நான் கரங்களை கோர்த்து நான் இருளிலே நடக்க ஆசைப்படுகிறேன், வெளிச்சத்திலே நான் தேவன் இல்லாமல் நடப்பதை பார்க்கிலும் என்று சொல்லி இந்த எழுத்தாளர் எழுதுகிறார். தேவனோடு இருளிலே நான் நடக்க ஆசைப்படுகிறேன், தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி இந்த எழுத்தாளர் எழுதுகிறார். சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23வது சங்கீதம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23:4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இருளிலே நடக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே, ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள்,
அநேக சோர்வுகள், அநேக உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தது. தாவீது எல்லா பக்கம் சூழ்ந்திருந்த நேரங்களிலே எழுதுகிற ஒரு காரியம், சவுல் தன்னுடைய சொந்த மாமனார், தன்னுடைய மகளை கொடுத்த அந்த தகப்பனார், தன்னுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேடுகிற அந்த மாமனாருக்கு பயந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவன் சுற்றி திரிகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது ஒவ்வொரு முறையும் எழுதும் பொழுது, சங்கீதம் 91 அவள் எழுதுகிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பதவுங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 121வது சங்கீதம். என் கால்கள் பாறையிலே கல்லிலே மோதாதபடி தேவதூதர்கள் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதுகிறார். எவ்வளவு ருசி பார்த்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய அன்பை. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக, அவனுடைய வாழ்க்கை முதல் பகுதி எவ்வளவு பிரகாசமாக இருந்ததோ, அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருளிலே சூழப்பட்டதாக இருந்தது. அநேக ஒத்தாசை அவனுக்கு வந்தது. அநேக காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்தார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி அவ்வளவு மகிமையான வாழ்க்கையிலே அவன் சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது, அதற்கு பிற்பாடு when you flip side, when you see the flip of the David's life, you will see only darkness. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது பகுதி என்று பிரித்தோம் என்று சொன்னால், சவுல் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தாவீது அவனுடைய வாழ்க்கை இருளாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 29வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 29 3வது வாக்கியமும் 4வது வாக்கியமும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் இருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. எப்பொழுதெல்லாம் தாவீது அவன் கூடாரத்தை விட்டு ஒவ்வொரு தடவையும் ஓடுகிறானோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வெளிச்சம் அவருடைய தலையின் மேல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இருளாகவே இருக்கிறதே ஆண்டவரே, நான் வேலைக்கு போகும் பொழுது எனக்கு பிரச்சனை வருகிறதே சுவாமி, என்னுடைய மனைவினாலே பிரச்சனை வருகிறது ஆண்டவரே, என்னுடைய கணவனினாலே பிரச்சனைகள் வருகிறது ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருளிலே இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வெளிச்சம் என் தலைக்கு மேலாக இருக்கிறது. God's light is upon my head. தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் நானும் தொடர்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் நானும் திருப்புவோம். உடைய வேதாகமத்தை மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்திற்கு நீங்கள் நானும் திருப்புவோம் சொன்னால், அங்கேயும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொன்னால், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்னார். இயேசுவை பார்க்கிறவர்கள் ஒருவேளை பிசாசுடைய வாழ்க்கை, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களையோ கஷ்டங்களையோ துன்பங்களையோ துக்கங்களையோ கொண்டு வந்திருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இருளிலே இருக்கிறாய் என்று சொன்னால் வெளிச்சம் உனக்காக உதித்திருக்கிறது. யார் அந்த வெளிச்சம்? தேவனுடைய அன்பு, தேவனுடைய செயல், தேவனுடைய அநாதி தீர்மானம், தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, பிசாசானவன் நீ போகாதே, இயேசு உனக்கு நல்லது செய்ய மாட்டார், ஒருவேளை நீ இயேசுவோடு இருந்தேன்னு சொன்னால் நீ ஓய்வு நாளை கடைபிடிக்கிற மாதிரி வரும், நீ ஓய்வு நாளை கடைபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னுடைய வேலைக்கு பிரச்சனை வரும், லீவு கிடைக்காது, அதனால் நீ எப்பவும் போல நீ உலகத்தோடவே இரு என்று சொல்லி பிசாசானவன் உங்களை இருளிலே கட்டி வைத்திருந்தான்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, the light is coming to you. தேவனுடைய வெளிச்சம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்பொழுது நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் இயேசுவானவர் நமக்காக மரித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை நீக்கும் பொழுது இது எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்மோடு சேர்ந்து நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறதாக காணப்படுகிறது. யோவான் 9வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம்
5வது வசனத்தை நீங்கள் நானும் வாசித்தோம் என்று சொன்னால், ஜான் சாப்டர் 9 verses 5. யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்று சொன்னால், நான் உலகத்தில் இருக்கையில், நான் எப்பொழுதெல்லாம் உலகத்தில் இருக்கிறேனோ உலகத்தை விட்டு விடுவோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், will make a change, little change in this verse. நான் எப்பொழுதெல்லாம் உலகத்தில் இருக்கிறேனோ என்ற வார்த்தையை நீங்கள் நானும் மாற்றி, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேனோ என்று உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இணைத்து பார்ப்போம். இயேசு எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ, இயேசு எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் ஒளி நம்மோடு இருக்கிறது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான போராட்டத்தை அனுபவிக்கிறதா, சந்திக்கிறதா? தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், நான் உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்கள் நான் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா 7வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை நீங்கள் நான் வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். சத்துருக்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரு காரியம், சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, சத்துருவே நான் கஷ்டப்படுகிறதை பார்த்து நீ மகிழ்ச்சியாயிராதே, நான் இருளிலே உட்காரப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம் இந்த நாளிலே. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு போராட்டம் என்னால் தாங்க முடியவில்லையே ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் எண்ணி பார்க்கவில்லையே ஆண்டவரே, எப்பொழுதுதான் இந்த பிரச்சனை முடியும் ஆண்டவரே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறவர்களா நீங்க? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயாவது வெளிச்சம் வராதா? ஒரு விஷயாவது ஆண்டவர் என்னோடு இருக்க மாட்டாரா? ஒரு விஷயாவது ஆண்டவரே நான் இருளிலிருந்து வெளியே வர மாட்டேனா என்று சொல்லி யோசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ இருளிலே இருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். Dear brothers and sisters, நீங்களும் நானும் ஒருவேளை, ஆண்டவரே நான் உங்களை கண்டுபிடிக்க முடியலையே சுவாமி, நான் தேடி பார்க்குறேன் ஆண்டவரே, நான் இருளில் இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் பாவத்தில் இருக்கிறது எனக்கு தெரியுது ஆண்டவரே, நான் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த ரகசிய பாவத்திலிருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் ஆண்டவரே, இந்த பாவத்தில் என்னை மீட்டு கொள்வார் யார் என்று சொல்லி நீங்கள் நானும் இருளிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் யோசித்து கொண்டிருப்போம்னு சொன்னால், ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே நீங்களும் நானும் அந்த பாவத்தை இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஓய்வு நாளை கீழ்ப்படியிட முடியும் ஆண்டவரே, எனக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? இப்படி ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், நீ உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அநேக நேரங்களிலே நீங்கள் நானும் யோசிப்பது என்னவென்று சொன்னால், I'm just living perfect life, நான் சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் நானும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? சாத்தான் அதே பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஓ, நீ இப்படி யோசிக்கிறையா, நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிறாயா? உன்னுடைய ரகசிய பாவங்கள் ஆண்டவருக்கு தெரியாமல் நீ வச்சிருக்கியே, அறிக்கையிடாமல் இருக்கிறாயே, நீ வாழுவாய், நீ பரிசுத்தம் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லி பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் குத்தி காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னை இருளிலிருந்து நான் வெளியே வருகிறேன், என் அன்பு உனக்கு இருளிலே வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். சங்கீதம் 18வது சங்கீதம் 28வது வசனத்தை நீங்கள் நானும் வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதம் 28வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். மறுபடியும் நான் வாசித்தோம் அந்த வசனத்தை, ஆதியிலே நான் வாசித்தோம், மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். என்னுடைய இருள் என்ன?
எனக்கு இருள் எப்படி இருக்கிறது, நான் இருளிலே எப்படி இருக்கிறேன், என்னுடைய இருளிலே ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த இருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் நானும் வாசித்தோம் என்று சொன்னால், ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இங்கே பவுல் என்ன எழுதுகிறாரு, இருள் என்ன என்று சொன்னால் பாவம் என்று சொல்லி எழுதுகிறார். இருள் பாவத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒருவேளை கஷ்டம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, அது மாத்திரம்தான் ஒருவேளை நீங்களும் நானும் இருள் இருள் இருள்னு யோசிக்கிறோமா? ஒருவேளை நான் நிறைய நல்ல வேலைக்கு காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நானும் அமர்ந்து யோசித்து நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி சுவாமி, அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குதான்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தை குறித்தும் நீங்கள் நான் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கோணத்தை இருள் என்று சொல்லுகிறார். இருள் பாவத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பவுல். நீங்கள் நானும் இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுகிறான்னு சொன்னால், ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. When you want to come out of the darkness, you come out of your sin. When you want to be in light, look into Jesus. God will bring out of your sin. கர்த்தர் உடைய பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவராக இருக்கிறார். கையை பிடித்து தூக்குகிறவராக காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் நான் வாசிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4:18-19 நீங்கள் நான் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 4:18-19 இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறது, சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ இருளில் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, துன்மார்க்கனுக்கு எப்படி வருவது என்று சொல்லி தெரியாது, ஆனால் நீதிமானுக்கோ அவனுடைய பாதை நடுப்பகல் இருக்கும், நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. எப்படி அந்த பிரகாசம் வரும்? நான் சொந்தமாக வர முடியுமா என்று சொல்லி நான் பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் நானும் சொந்தமாக வர முடியாது. நீங்கள் நானும் சொந்த முயற்சியில் பாவத்திலிருந்து வர முடியுமா என்று சொன்னால், சொந்த முயற்சியிலிருந்து வர முடியாது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். If you want to come out of your sin, call me, call upon me. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உன் பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். When I leave my sin, I come out of the darkness. Jesus is a light. He will take care of the rest. நான் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கழுவி ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்கியத்தை உங்களோடு பேசின நல்ல தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிறோமா? டோன்ட் வரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஒளியின் பிள்ளைகளாக மாற்ற காத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே தயவாய் என்னை மன்னியும் சுவாமி, நான் ஒளியின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் நம்மை தத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் செய்வராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் இருளிலே வாழ்ந்து சுவாமி, நாங்கள் இருளிலே கஷ்டப்பட்டு கர்த்தாவே, பாவத்திலே உழன்று போய் எப்படி ஆண்டவரே நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை, ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சுயம் வெளிப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே பிரவேசிக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்ய கர்த்தர் மறுபடியும் ஒரு தருணத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து நாங்கள் வெளியே வர கர்த்தர் மறுபடியும் எங்களுக்கு ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, நீர் இருளிலே இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை தூக்கி விடுவாரா என்று கேள்வியோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இதோ நான் இருக்கிறேன், நான் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லி கையை பிடித்து கரம் பிடித்து தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வலுத்தும். எல்லாவற்றையும் மேசும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறுபடியுமாக ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இதோ நான் வெளிச்சத்திலே வாழ வேண்டும், வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறவர்களா நீங்கள்? வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு நிற்கிறவர்களா நீங்கள்? கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யூ டேக் ஒன் ஸ்டெப், ஐ வில் கம் ஃபார்வர்ட் 99 steps for you. ஒரு அடி நீ எடுத்து வை, நான் உனக்காக முன்பாக 99 அடிகளை நான் எடுத்து வைக்க காத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஒருவேளை எந்த பாவம் இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத பாவமாக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே ரகசிய பாவத்தில் நான் தவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் சரி, நான் ஆண்டவரே இந்த பாவத்தை நான் எவ்வளவு விட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறேனே, அந்த பாவத்தை விட முடியவில்லையே என்று சொல்லி யோசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தன் பிள்ளைகளை கஷ்டத்திலிருந்து உதவி செய்கிறதற்காக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்காகவும் இருக்கிறார். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் அநேகருக்கு பிரயோஜனமாக நீங்கள் கொண்டு சேருங்கள். இருளில் இருக்கிற அநேக பிள்ளைகளை ஒளியினிடத்திற்கு கொண்டு வாருங்கள். இருளில் இருக்கிற அநேக பிள்ளைகளை இயேசுவானுடைய அன்பை சொல்லி, ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க இருக்கிறார், ஆண்டவனுடைய பாவத்தை எப்பொழுதும் மன்னிக்கிறதுக்காக தன் கரங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறார், நீ தயவு செய்து ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே வா என்று சொல்லி அழைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நான் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருவார். பரலோகத்திலே அநேகரை சேர்க்கிற பிள்ளைகளாக, நம்முடைய கிரீடங்களிலே அநேக நட்சத்திரங்களை உடையவர்களாக நீங்கள் நானும் நிற்போம். தேவதூதர்களுக்கு முன்பாக பெருமையோடு, ஆண்டவரே நான் உமக்காக இத்தனை ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்திருக்கிறேனே, நீங்கள் பாருங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இதோ என்னுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கும் என்றைக்கும் சதாக்காலம் தருவாராக. ஆமென்.